ஹாய். அப்போ அமிர்தனுக்கு பயம் கொடுத்துருச்சு. காலையில் ஒர்க் அவுட் அந்த லைவில் ப்ரமோவில் வந்தது முடிஞ்சிருச்சு. என்னன்னு தெரில. இது போய் கல்யாணத்தில் முடியும்னு நினைக்கிங்க. ஏன்னா ரெண்டுக்குள்ளேயுமே ஒரு ஒரு ஒத்துவரமை இல்லை. அவர் இவ்வளோ நாள் நல்லா இருந்தார். நேற்று ராத்திரிலேருந்து குழம்பிட்டார். ஏன்னா அவர் பயம் கொடுத்துச்சோ என்ன பண்ண. அவர் சொல்கிறார் பப்ளிக்கு முன்னே நம்ம இப்படி பண்ணாண்டா இப்படி அவங்க அம்மாவை கூப்பிட்டு வந்து 24 மணிக்கு இங்கே வச்சு இதெல்லாம் பேசினாங்காரு. இந்த பப்ளிக்கு முன்னாடி தானே நாங்கள் நம்மளை எல்லோரும் பார்த்துட்டு இருக்க பப்ளிக்கு முன்னாடி வச்சு தானே இவர் இதெல்லாம் பேசுகிறாரு. ரெண்டு பேரும் இப்படிலாம் நடந்துக்கிட்டு தாங்க. நேற்று ராத்திரி ஒரு முத்தம் கொடுத்தாரு கையில். இதெல்லாம் பப்ளிக்கே பார்க்குது இல்லைங்களே. அவங்க அம்மா பெற்று தாய்க்கிட்டு அவங்களுக்கு பேசுகிற என்ன தப்பு. அம்மா ஒரு பையனை எனக்கு பிடிச்சிருக்கு அங்கே பாருங்கள். இதோடு பேசக்கு வேறு ஒரு இடமும் கிடைக்காது. ஏன்னா நீங்கள் உங்களுக்கும் நல்லது அவங்களுக்கும் நல்லது. இப்போ நீங்கள் அவங்கள ஏமாற்றிட்டு போனாலும் இத்தனை மக்கள் பார்த்துட்ருக்காங்க. பார்வதி உங்களை ஏமாற்றிட்டு போனாலும் இத்தனை மக்கள் பார்த்துட்ருக்காங்க. ரெண்டு பேரும் நீங்கள் என்ன பண்ணீங்க என்ன பண்ணலைன்னு எங்களுக்கு தெரியும். அப்படி இருக்க இடத்துல ஏன் பயப்படுறீங்க. அவங்க வேறு அண்ணன் வராரு போல். எங்கள் அண்ணனும் வராருன்னு சொன்னோன்னே உங்கள் அண்ணன் வந்தால் என்ன அடிப்பார் அப்படின்னு சொல்கிறார். ஏன் 24 மணிக்கூர் இங்கே இருக்க வைக்க. ஏங்க 24 மணிக்கூர் இருக்கதான உங்களுக்கு பிரச்சனை. நீங்கள் அவங்கள கல்யாணம் முடித்தா உங்கள் வாழ்க்கையில் ஃபுல்லாக அவங்க கூட இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க. வெட்டி விட்டுருவீங்களா. போங்க நீங்கள் எங்கள் கூட வராதிங்கன்னு சொல்லிடுவீங்களா. என்னன்னு புரியல. எப்போனா இது நீங்கள் புரிஞ்சிருக்கணும். பார்வதிக்கிட்ட பேசணும். அது வேறு சொல்கிறாரு. அரோரை அவங்ககிட்ட பேச சொன்னனால தான் பேசினேன். நான் அந்த பேக் டச்சுன்னு சொல்லும் போதே நான் உங்கள்கிட்ட இருந்து நான் மண்டை போட்டு குழப்பிட்டேன். வயல் கார்டு வரும்போது அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க குழப்பிட்டேன். அதுக்கு முறை அரோரை சொன்னது பின்னாடி தான் உங்கள்கிட்ட பேசினேன். இல்லைன்னா பேசிக்கவே மாட்டேன். பின்ன எனக்கு பாவமாக இருந்துச்சு. என்னங்க கதை கம்பி கட்டின கதைலாம் சொல்கிறீங்க. வினோத் சொல்கிறாரு என்னடா நீ இவ்வளோ பண்ணியிருக்க. பப்ளிக்கில் தானே இவ்வளோ கேமரா பார்த்துருக்கு. இதுவும் கேமரா பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அமித்து சொல்கிறாங்க. உண்மையில இவர் ஏதோ ரொம்ப பயந்துட்டு இருக்கார். வெளியே போய் பேசிக்கலாம். வெளியே போய் தனியாக பேசிக்கலாம்னா என்னங்க தனியாக பேசக்கா நீங்கள் பேசுனீங்க பார்வதிட்ட. ஐயோ நம்ம வெளியே போய் பேசிக்கலாம். இங்கே வேண்டாம். இங்கே கேமரா கேமரா பார்க்குறது மக்கள் பார்க்காங்க. வேண்டாம் நமக்கு வெளியே போய் பேசினா என்னைக்கே நீங்கள் நினச்சிங்களா இந்த விஷயம் மாத்திரம். அப்போ வெளியே போய் வேணால் நீங்கள் வச்சு இருந்துக்கலாம். வேணும்னா நீங்கள் விட்டுடலாம். அந்த ஒரு முடிவில் இருக்கீங்களா என்ன ஏதுன்னு தெரில. பார்வதி குழம்பு போயிருக்கான்னா பார்வதிட்டு 100 நேரம் கேட்காரு. நீ என்ன விட்டுட்டு போயிடுவேன் நீ என்ன விட்டுட்டு போயிடுவேன்னு. அது என்னத்துக்கு இருந்தாலும் இப்போ தான் தருது. இவரும் விட்டுட்டு போக பிளான்னாக இருக்காரோ என்னவோ தெரில. ஒரு மாதிரி குழம்பி தான் இருக்கார் உண்மையில. ஏன்னா அவருக்கு வெளியே போய் எங்கேயா யாருக்கும் தெரியாமல் பேசணும்னு நினைக்காரா என்ன அப்படி அப்படின்னா நீங்கள் பழகிருக்கவே கூடாது. சரி நம்ம வெளியே போய் பார்த்துக்கலாம். உனக்கு ஒன்று இருக்கா எனக்கு ஒன்று இருக்கா வெளியே போய் பார்த்துக்கலாம்னு சொல்லியிருக்கலாம். அம்மா வரல என்னங்க பிரச்சனை இவருக்கு தெரில. உங்கள் அம்மா நம்ம 2 இதில் சம்மந்தப்பட்டிருக்கோம். உங்கள் அம்மா எப்படி பேசலாம்னு கேட்கறதுக்கு என்ன உரிமை இருக்குன்னு தெரில.